ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 31 டிசம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தர்மலிங்கம் சும்மா இல்லாமல் நேராக அறிவுக்கு ஃபோன் பண்ணி சாரதா அம்மா கிட்ட பாரதியும் தமிழும் பேசினாங்க. சாரதா அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு நாடகமாக பாரதிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க. அதில் கலந்துக்க போகிறாங்க. அவங்க சும்மாலாம் அவங்க சொத்தெல்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுக்கல. அவங்க நீங்கள் பறக்க போகிற குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு தான் இந்த சொத்தை உங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அவர் பயங்கரமாக அறிவை குழப்புறாரு. அதோடு இல்லாமல் நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்திருந்தேன்னா இத்தனை நேரம் சாரதா அம்மாவை கொன்று எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு அந்த பழியை தூக்கி நான் ஆதி மேலே போட்டு பாரதியை மொத்தமாக வெறுக்கிற மாதிரி நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அறிவும் அதை பற்றி யோசிக்கிறாரு. என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவர் இங்கே கொளுத்தி போட்டுட்டு பேசிகிட்டே இருக்கும்போதே பின்னாடி அழகர் வந்துடுறாரு. அழகர் வந்த உடனே என்ன நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 1008 வேலை இருக்கும், இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாரு. உடனே இல்லை எனக்கு என்னமோ தமிழ் கடத்தலுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தோணுது, அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. இல்லை ஏன்னா அப்படிலாம் பண்ணுவேனா, நான் சின்ன பிள்ளையை போய் அப்படிலாம் கடத்துவேனா அப்படின்லாம் சொல்லி தர்மலிங்கம் சொல்கிறாரு. இல்லை ஒரு சந்தேகம் தான் கேட்டேன், சரி தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் உடனே அப்படியே மூஞ்சியை கோவமாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ பாரதியும் ஆண்டாளும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கஷ்டம் வரச்செல்லாம் உனக்கும் கஷ்டம் வரும், எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது உனக்கும் நடக்கும், அதனால் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், ஸோ அதனால் கண்டிப்பாக உனக்கும் நல்லது நடக்கும் பாரதி, நீ தைரியமாக இரு அப்படின்லாம் சொல்லி தைரியம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ஆண்டாளோட அத்தை ஃபோன் பண்ணுறாங்க. அழகரோட அம்மா ஃபோன் பண்ணி இவங்க 2 பேரையும் அந்த வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. பட் இவங்க பாரதி ஆதி வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனால இப்போதைக்கு வரல அப்படின்னு சொல்லி அழகர் சொல்லிடுறாரு. அதையே தான் ஆண்டாளும் நினைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ தமிழ் மார்க் வாங்கியிருக்கா எக்ஸாம்லலாம், அவள் ரொம்ப கேவலமாக மார்க் வாங்கியிருக்கான்னு அவளை போட்டு அடிக்கிறாங்க பாரதி. இதை பார்த்த உடனே அவள் நேராக ஓடி வந்துடுறா இங்கே ஆண்டாள் வீட்டுக்கு. ஆண்டாள் வீட்டுக்கு அழகரை கட்டி பிடிச்சிக்கிறா. உடனே பாரதி துரத்தின்னு வரதை பார்த்த உடனே அழகர் திட்டுறாரு, எதுக்கு பாரதி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவள் பாருங்கள் எல்லா மார்க்லேயும் முட்டை வாங்கியிருக்கா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் இந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்கா, தமிழ்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழில் போய் 3 மார்க் வாங்கியிருக்கா அப்படின்லாம் சொல்லி பாரதி கத்துறாங்க. இது கேட்ட உடனே அழகர் சொல்கிறாரு, எவ்வளோ பிரச்சனை இந்த வீட்டில் நடக்குது, இந்த பொண்ணு பாவம், அதனால் அதால் படிக்க முடியல, இதுக்கு போய் திட்டுறீங்களே, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுன்னா அவள் நல்லா படிச்சிருவா இல்லை தமிழ் அப்படிங்கிறாருங்க. அதுவும் ஒன்று ஆமாம் நான் என்ன பண்ணுறது, எல்லாம் விதி அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா. இப்படியே எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க. அப்போ உடனே அழகர் சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகுது, இனிமேவாவது நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, இப்போ புது வருஷம்னா வருஷம் இந்த வீடு எவ்வளோ களைகட்டி இருக்கும் தெரியுமா, இந்த வருஷம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அழகர் சொல்கிறாரு, ஏன் இந்த வருஷம் மட்டும் இப்படி இருக்கணும், நம்ம இந்த வருஷமும் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன செலிப்ரேட் பண்ணுவோன்னா, இங்கே நான் டேப்பர் கார்டர் சொல்லுவேன், இங்கே சாப்பாடு சொல்லுவேன் அப்படின்லாம் பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாரு. சரி நம்ம எல்லாரும் நாளைக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே பாரதி மட்டும் யோசிக்கிறாங்க. உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, இதில் என்னடி யோசிக்கிறேன், எல்லாம் சரியாயிடும்டி, வரப்போகிற வருஷத்தை சந்தோஷமாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் அவங்க ஏதோ ஜாலியாக புடவையெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஆண்டாளோட அப்பா இந்த சாமான் வாங்கட்டா, தண்ணி அடிக்கிறதுக்கு இதை வாங்கட்டா அதை வாங்கட்டான்லாம் கேட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி அழகர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. அவர் போன உடனே அழகர் பாட்டி சொல்கிறாங்க அழகர்கிட்ட, இந்த பாரு இவன் மாமா சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, அவன் என்னமோ இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணதான்னு நினைக்கிறேன், அதனால் நீ பார்த்து சூதனமாக இருடா பேராண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகரை சொல்கிறாரு, அதெல்லாம் என்கிட்ட எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு. இதுக்கு நடுவில் அறிவு வேற இந்த தர்மலிங்கம் ஏற்றி விட்டதுனால பாரதியை கத்துறதுக்காக வராரு. அப்போ பாரதி வீட்டில் இல்லை. அப்போ அறிவு வாசலை நிற்கிறத பார்த்த உடனே அழகர் கேட்குறாரு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் பாரதியோட எல்லா பிளானும், இந்த சொத்துக்காக அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும், பாரதி கிட்ட சொல்லி வை, எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம், எங்கள் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவள் தான் காரணம், அதுக்கு ஒன்றும் இல்லை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு. அப்போ அழகர் யோசிக்கிறாரு, குழந்தை கடத்தலுக்கு மாமா காரணம் இல்லைன்னு சொல்லும்போது ஆதியும் அதை தான் நம்புகிறான். ஆனால் அப்போது இவர் இந்த அறிவு காரணம் இல்லைன்னா அப்போ யார் காரணம், ஒரு சமயம் நம்ம வீட்டில் இருக்கானே இவன் தான் காரணமா, அப்படி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ இப்போ இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதோட இன்னியோட எபிசோடு முடியுது. ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.